சாக்லேட் கவர்ட் ஸ்ட்ராபெரிஸ் செய்ய போறோம். எப்படி பண்ணலாம் தான். இப்போ வந்து நான் ஒரு டேரி மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராபெரிஸ் மேல போட்டு போறேன். நான் வந்து ஒரு பெரிய பார்ல வந்து 8 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். 2 தனியா வச்சிடலாம். ஸோ வந்து இது மைக்ரோவேவ்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. வந்து ரொம்ப சின்ன பீஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வைக்க தேவையில்ல மைக்ரோவேவ்ல. அது வந்து ஹீட்லேயே இதுல இருக்க ஹீட்லயே வந்து இதுவாயிடும். இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து நல்லா க்ரீமியா இருக்கும் போது 40 செகண்ட்ஸ் வைக்கிறது பிரச்சனை இல்லை. அது ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்ல கூட கலர் போட்டு பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல கலரா வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேற எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னா கூட சாக்லேட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணா நம்மளோட சாக்லேட் கவர்ட் ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஹார்டன் ஆக விடக்கூடாது. ரொம்ப திக்காக தான் இருக்கணும். ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ட்ராபெரிஸோட சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செமி ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.